நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். रंके समां पाहि रंके समां पाहि रंके समां पाहि रंगप्रभो लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मत्ताचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां नमः श्रीरङ्गनाथाय कावेरी मध्यशायिने अर्चावतारश्रेष्ठाय सर्वमङ्गलदायिने. பரீட்சித்துக்கிட்ட வந்து அந்த குழந்தை தெரிவித்தான், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சாபம் கொடுத்துட்டேன், இன்றிலிருந்து 7வது நாள் தக்ஷகன்னு ஒரு பாம்பு கடித்து உங்களுக்கு அதனால் மரணம் வரப்போகிறது அப்படின்னு சொன்ன உடனே பரீட்சித்து சபையை கூட்டுறான். சபையை கூட்டி எல்லார்கிட்டையும் இந்த விஷயத்தை தெரிவித்த உடனே எல்லாரும் சொல்கிறா, ராஜா இல்லையா, மிருத சஞ்சீவினிங்கிற ஒரு ஹோமம் இருக்குது பண்ணலாம், மிருத்யுஞ்சயன்னு ஒரு ஜபம் இருக்குது பண்ணலாம், இல்லை உலகத்தில் பாம்புகளே இல்லாமல் அழிச்சுடலாம் அப்படின்னு பலர் பலவிதமான வழிகளை சொல்லும் பொழுது பரீட்சித்து அலம்னா போதும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் போதும், நான் ஒரு கேள்வி கேட்கட்டமா, உலகத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி மிருத சஞ்சீவினியோ இல்லை மிருத்யுஞ்சய ஹோமமோ பிராயச்சித்தங்களோ பரிகாரங்களோ நான் பண்ணுறதுனாலே நான் என்றைக்குமே இந்த உலகத்தில் வாழ போகிறேனா, எனக்கு மரணமே வராமல் இருக்குமா? சொல்ல முடியாது. இன்றைக்கி போகிறதே இன்னும் 10 நாள் கழித்து போகலாம், 1 வருஷம் கழித்து போகலாம், 2 வருஷம் கழித்து போகலாமே தவிர மரணம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது. இன்றைக்கு நாம் உலகத்தில் பிறந்துட்டோமோ அப்பொழுதே மரணம்ங்கிறதும் நமக்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கு. மரணத்தை நினைத்து நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோமானால் இந்த மரணம்ங்கிறது ஒன்று இல்லையானால் நமக்கு இந்த உலக வாழ்க்கையே நரகமாக போயிடும். கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க, இந்த உலகத்தில் பிறந்தவர்களுக்கு யாருக்குமே மரணம் கிடையாது. பிறந்தவர்கள் எல்லாரும் வாழ்ந்து கொண்டே இருப்பா. அப்படின்னா உலகத்தில் ஒரு 60 வருடம் 80 வருடம் வாழறதே பெரிய பாடாக இருக்குது. எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுது இந்த உலக வாழ்க்கையே அழுத்து போயிடும். துன்பங்கள் நிறைந்த இந்த வாழ்க்கையே, இந்த உலகமே நமக்கு ஒரு நரகமாக போயிடும். இன்றைக்கோ ஒரு நாள் போக போகிறோம் அப்படிங்கிறதுல தான் நாம் இன்றைக்கு நிம்மதியாக இருக்கோம். அதனால் இந்த ராஜா ரொம்ப விவேக்கியாக இருக்கிறதுனால பரீட்சித்து சொல்கிறான், அலம், எனக்கு போதும், இதெல்லாம் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கோ. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பிராயச்சித்தங்கள்லாம் நான் பண்ணுறதுனால என்றைக்குமே சிரஞ்சீவியாக இருந்துட போகிறேனா? இல்லையே, என்றைக்கோ ஒரு நாளைக்கு எனக்கு மரணம் வரத்தான் போகிறது. ஆனால் ஒரு விதத்தில் இதை நான் சிந்தித்து பார்த்தேனானால் நான் பாக்கியசாலி. ஏன் அப்படின்னா மற்றவர்களுக்கு என்றைக்கு மரணம் வரும்னு தெரியாது, எனக்கு தெரியும். என்ன தெரியும் அப்படின்னுட்டா, எனக்கு கண்டிப்பாக 7 நாட்களுக்குள்ள மரணம் வராது. ஏன்னா அந்த ரிஷி குமாரனுடைய சாபம் பலிக்கணும். அதனாலே இந்த மரணத்தை தள்ளி போடுறதை பற்றி நான் சிந்தனை பண்ணுறதை காட்டிலும் மரணத்துக்குள்ளே என்ன பண்ணிக்கணுங்கிறத நான் சிந்தனை பண்ணிட்டேனானால் நான் கெட்டிக்காரனாக இருப்பேன் இல்லையா? அதனால் தன்னுடைய குழந்தையான ஜனமே ஜெயன்ட்ட ராஜ்யத்தை கொடுத்தான். மகான்கள் எல்லாம் கங்கை கரையில் இருப்பா, அதனால் கங்கை கரைக்கு ஓடினான். இன்றைக்கும் ஹரித்வார் நாம் போகிற வழியில் பார்த்தா டில்லியிலிருந்து சுகதால் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு தான் பரீட்சித்து போனான். அங்கே இருக்கிறவர்கள்ட்டெல்லாம் சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு ஒரு ரிஷிகுமாரருடைய சாபம் வந்துடுத்தோ, அதனால 7 நாட்களுக்குள்ளே எனக்கு மரணம் வரப்போகிறது, 7வது நாள் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறான். அப்போ எல்லோரும் ஆச்சரியப்படுறா, ஒரு ராஜா இப்படி ஓடி வந்துட்டானே, சின்ன வயது அவனுக்கு, இன்னும் அனுபவிக்கிறதுக்கு எவ்வளவோ இருக்குது, ராஜ்யம் இருக்குது, பணம் இருக்குது, செல்வம் இருக்குது, எவ்வனம் இருக்குது, எல்லாத்தையும் விட்டு ஓடி வந்துட்டானே, இது என்ன ஆச்சரியம், இது என்ன ஆச்சரியம்னு பிரமிக்கிறான். அதில் சில ரிஷிகள் சொல்கிறா, இது என்ன ஆச்சரியம், துருவன் சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது
அவள் அப்பா மடியில் ஏற்றி உட்காத்தி வைக்கலேங்கிறதுக்காக காட்டுக்கு ஓடி வந்தானே, அந்த துருவன் சின்ன வயதில் எங்கேயாவது பகவானை பார்த்துருக்கானா? பார்க்காத துருவனே பகவானை தேடிண்டு ஓடி வந்தான். கர்ப்பத்தில் பகவானை பார்த்து பரீட்சித்து வந்ததிலே இன்னும் ஆச்சரியம் இருக்கு. இப்படி ரெண்டு பட்சமாக பேசுகிறான். அங்கே இருக்கிறவர்கள்ட்டெல்லாம் கேட்கிறான். அவன் என்ன கேட்கிறான் அப்படின்னா, நான் என்ன பண்ணணும், 7 நாட்களுக்குள்ளே என்ன பண்ணணும், 7 நாட்களுக்குள்ளே என்ன பண்ணணும்? ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்கிறா. ஆனால் அவனுக்கு அது மனசில் என்னோ படலை. அது ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று உபாயம் சொல்லும் பொழுது இப்படி யோசிச்சுட்டே வரான். வரும்பொழுது அங்கே சுகபிரம்மம் வரார். அந்த சுகபிரம்மம் வந்த உடனே ஓடி போய் அவரை சேவிக்கிறான். சேவிச்சுட்டு சொல்கிறான், மகான்கள் ஏதோ ஒரு காலத்தில் வாழ்ந்திருக்கா. ராமானுஜர் வாழ்ந்திருக்கார், மணவாள மாமுனிகள் வாழ்ந்திருக்கார், தேசிகன் வாழ்ந்திருக்கார். இத்தகைய மகான்கள் வாழ்ந்த காலத்தில் இது மாதிரி ஃபோட்டோ இருந்ததா, வீடியோ இருந்ததா? கிடையாது. அவர்களெல்லாம் எப்படி இருப்பா அப்படிங்கிறது நம்மாழ்வாரோ திருமங்கை ஆழ்வாரோ அவருடைய சமகாலத்தில் பார்த்தவர்கள் ஒரு சித்திரம் வரைந்து வச்சிருக்கா, இல்லை அர்ச்சாவதாரம் பண்ணி வச்சிருக்கா. அதை வைத்து கொண்டு தான் அவர்கள் இப்படி இருப்பா அப்படின்னு நம்ம சிந்தனை பண்ணுறோம், மனசுனால தியானம் பண்ணி பார்க்கிறோம். எந்த ஒரு மகாபுருஷருடைய ஒரு அர்ச்சாவதாரம் இல்லைன்னா அவரை வரைந்த ஒரு சித்திரம், இதை ஒரு கோவில்லையோ வீட்டிலையோ வச்சு நாம் பூஜை பண்ணி தியானம் பண்ணி திருவாராதனம் பண்ணினோமானால் நம்ம பவித்திரமாயிடும். அவர்களுடைய அனுகிரகம் நமக்கு ஏற்படுறது, அது சித்தத்தில் நிறைய மாற்றங்களை நமக்கு கொண்டு வருது. நாம் அத்தகைய உற்சவாதிகளும் திருவாராதனங்களும் அத்தகைய ஆச்சாரிய புருஷர்களுக்கு பண்ணும் பொழுது நம்ம கூட யாரெல்லாம் சேர்றாளோ அவளும் பவித்திரமாயிடுறா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏதோ ஒரு காலத்தில் ஒரு மகாத்மா அவதாரம் பண்ணினார், அவர் வாழ்ந்தார், அவர் இப்படித்தான் இருந்திருப்பார் அப்படிங்கிற ஒரு சித்திரமோ ஒரு அர்ச்சாவதாரமோ இன்றைக்கு பூஜை பண்ணினா கூட அதனுடைய சாநித்திய விசேஷத்தினால பூஜை பண்ணுறவர்கள், அதில் ஈடுபடுறவர்கள், சேவை பண்ணுறவர்கள், அந்த இடம் எல்லாம் பவித்திரம் ஆயிடும் பொழுது நம்முடைய காலத்தில் கான்டெம்பரரின்னு சொல்கிறோமே, சமகாலத்தில் ஒரு மகாத்மாவை, ஒரு அவதார புருஷரை, அத்தகைய ஒரு ஆச்சாரியனை நம்ம பார்க்கும் பொழுது அவரோட பேசி, அவரோட பார்த்து, அவரோட பழகி, அவரை தொட்டு, அவருக்கு ஒரு பாத பூஜை பண்ணி, ஒரு ஆசனம் கொடுத்து அவரை சமர்ப்பித்து அப்படிலாம் நாம் பண்ணினோமானால் அவர்களை சிந்தனை பண்ணுறதே நமக்கு அத்தகைய ஒரு பாக்கியத்தை கொடுக்கும். நான் பேசிட்டா, தொட்டுட்டா, பார்த்துட்டா, ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டான், ஆசனாதிகள் கொடுத்து அவருக்கு உபச்சாரம் பண்ணிட்டான், அந்த ஜீவன் பவித்திரமாவான் அப்படிங்கிறதையும் விசாரணை பண்ண வேண்டிய அவசியம் இருக்கான்னு பரீட்சித்து அப்படிதான் சுகபிரமத்தை கொண்டாடுறான். என் பாக்கியம் இருக்கேன், இப்படி வந்தேலே. அவரை பார்த்து கேட்கிறான், நான் என்ன கேட்கணும், என்ன பஜனை பண்ணணும், என்ன தியானம் பண்ணணும், என்ன பண்ணணும்? அவன் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் 6 கேள்விகள் கேட்டான். கேட்டதெல்லாம் மனதில் வாங்கிண்டார். அவன் கேட்கிறான், எதெல்லாம் பண்ணணும், ஒரே ஒரு கேள்வினால என்ன பண்ணக்கூடாது. எது பண்ணணும்னு சொல்லும் பொழுது அது நமக்கு சித்திக்கணும் அப்படின்னுட்டா ஒன்று பண்ணக்கூடாதுன்னு ஒன்று இருக்கு. ஒரு டாக்டர்கிட்ட நம்ம மருந்து எடுத்துக்கும் பொழுது அந்த டாக்டர் சொல்லுவார், இந்த மருந்தை சாப்பிடும் பொழுது உப்பை குறைச்சி சாப்பிடுங்கோ. ஹார்ட் ப்ராப்ளம் இருந்ததுன்னா உப்பு நிறையா சேர்த்துக்க வேண்டாம். இல்லை கிட்னியில் ப்ராப்ளம் வந்ததுன்னா நிறையா தீர்த்தம் சாப்பிட வேண்டாம். மாத்திரை தான் சாப்பிட்றேனேங்கிறதுனால தீர்த்தம் சாப்பிட முடியாது, மாத்திரை தான் சாப்பிட்றேங்கிறதுனால உப்பு சாப்பிட முடியாது. அது மாதிரி நமக்கு ஜாண்டிஸ் வந்துடுத்து அப்படின்னுட்டா அதுக்கு என்ன சேர்த்துக்க கூடாதுன்னா என்ன சேர்த்துக்க கூடாது. அதனால் என்ன பண்ணணுங்கிறது ஒன்று இருக்கும் பொழுது பண்ணக்கூடாததுங்கிறது ஒன்று இருக்குது. அதுவும் ஆயுர்வேதம் போன்ற வைத்தியங்கள்லே அது ரொம்ப சர்வ சகஜமானது, பத்தியம் அப்படிங்கிறது. ஒருத்தன் ஒரு வியாதிக்காக ஆயுர்வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவரை போய் பார்த்தானால் அவன் அந்த மருத்துவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அதை கேட்கணும். மருந்து மட்டும் சாப்பிட்டாலும் அவனுக்கு பலன் வராது, பத்தியம் மட்டும் இருந்தாலும் பலன் வராது. பத்தியத்தோடு கூடின மருந்து தான் வேலை செய்யும்.
அது மாதிரி எந்த பகவத் பக்தி அப்படின்னு விட்டா அந்த பகவத் பக்திக்கு பத்திய மாதிரி இப்படி தான் இருக்கணும்னு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு இல்லையா, அந்த பத்தியத்தோடு அந்த பக்திங்கிற மருந்து நமக்கு வேலை செய்யும். அதனால என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பரீட்சித்து கேட்கிறான், அதுவும் கவனிக்கத்தக்கது. இப்படி கேட்ட உடனே மகான்களுக்கு என்ன சந்தோஷம் வருது பாருங்கோ. வரியான் ஏஷதே பிரஷ்னஹா கிருதோ லோகஹிதம் நிருபே ஆத்மவித் சம்மதஹா பும்சாம் ஸ்ரோதவ்யாதிஷு யஃபரஹா. பரீட்சித்தே, நீ ஒரு அருமையான கேள்வி கேட்ட. இன்னி கேட்ட கேள்வினாலே இந்த உலகம் முழுக்க பயனடைய போகிறது. இது உனக்கு மட்டும் பலன் நினைக்காத. அன்றைக்கு அர்ஜுனனுக்கு மட்டும்தான் பகவத்கீதையை பகவான் சொன்னான். ஆனால் அன்றைக்கு பகவத்கீதைங்கிறது லோகம் முழுக்க இருக்கக்கூடியதுக்கு பலன் கொடுக்கறது இல்லையா, எல்லாருக்கும் பயன்படுறது இல்லையா. அதனால ஆத்மவித் சம்மதஹா, உன்னுடைய இந்த கேள்வி இருக்கே, இந்த கேள்வி உனக்கு மட்டும் பயன் தரக்கூடியதில்லை. ஆத்மவித் சம்மதஹா, ஞானிகள் அவர்களெல்லாம் என்ன பண்ண போறான்னா, பரீட்சித்து எவ்வளவு அருமையான கேள்வி கேட்டான் பத்தியா, எவ்வளவு அருமையான கேள்வி கேட்டான் பத்தியா. உலகத்தில் நம் பின்னாடி வரக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் பயன்படுற மாதிரி ஒரு கேள்வி கேட்டான் பத்தியா. ஆத்மவித் சம்மதஹா பும்சாம் ஸ்ரோதவ்யாதிஷு யஃபரஹா. ஞானிகள்லாம் உன்னை பார்த்து கொண்டாட போறா பரீட்சித்தேன். தே பிரஷ்னஹா கிருதஹா லோகஹிதம். ஏன்னா நீ கேட்ட கேள்வி உலகத்துக்கே நன்மையை பண்ணக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கிறதுனால அத்தகைய மகான்கள் எல்லாம் உன்னை கொண்டாட போறா. நீ கேட்டியே, என்ன கேட்கணும்? ஸ்ரோதவ்யாதீனி ராஜேந்திரான் ரிணாம் சந்தி சஹஸ்ரசஹாம். நீ என்ன கேட்கணும்னு கேட்டியே, ஒன்று சொல்லட்டமா? கேட்கறதுக்கு உலகத்தில் எவ்வளவு இருக்குன்னா 1000 இருக்கு. ஒருத்தரோட நம்ம பேசிகிட்டே இருந்தாக்க ஒரு சின்ன கேள்வி தான் ஆரம்பிக்கும். நீங்கள் சாப்பிட்டேலா? சாப்பிட்டேனே. என்ன சாப்பிட்டேன்? டிஃபன் சாப்பிட்டேன். என்ன டிஃபன்? இட்லி. எங்கள் வீட்டில் சாப்பிட்டேல, ஹோட்டல்லையா? ஹோட்டலில் தான். எந்த ஹோட்டல்? அந்த ஹோட்டலில். இப்படி போனாக்க ஒரு கேள்வி வந்துட்டே இருக்கு பார்த்தேல. அதனால சஹஸ்ரசகா, நீ ஆயிரக்கணக்கில் ஜனங்களுக்கு கேள்வி இருக்கு. கர்நாடக சங்கீதத்தில் ஒருத்தர் பெரிய நிபுணர், சங்கீத சாஸ்திரத்தை கரகண்டவர். ஆனால் அவருக்கு ஆயுர்வேதம் தெரியாது. ஆயுர்வேதத்தில் ஒருத்தர் பெரிய நிபுணர், அவருக்கு ஜோதிஷம் தெரியாது. ஜோதிஷத்தில் ஒருத்தர் பெரிய நிபுணர், அவருக்கு தர்க்கம் தெரியாது. தர்க்கத்தில் ஒருத்தர் பெரிய நிபுணர், அவருக்கு வியாக்கரணம் தெரியாது. வியாக்கரணத்தில் ஒருத்தர் பெரிய நிபுணர், அவருக்கு பார்த்தா வேதாந்தம் தெரியாது. இப்படி ஒன்று ஒன்றா சொல்லிட்டு போனால் இன்னொருத்தருக்கு பகவத் விஷயம் தெரியாது, இன்னொருத்தருக்கு புராணம் தெரியாது, ஒருத்தருக்கு வேதம் தெரியாது. இதெல்லாம் பக்தி விஷயமானது. அப்புறம் லோகத்தில் எடுத்துட்டா எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இன்றைக்கி லோகத்தில் எவ்வளவு டெக்னாலஜி, எவ்வளவு சயின்ஸு, எவ்வளவு சப்ஜெக்ட், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, மேத்ஸு, ஜியோகிரஃபி, ஜியாலஜி, அதனால் பயோகெமிஸ்ட்ரி, இப்படியே எடுத்துகிட்டே போகலாமே. இப்போ உலகத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்னு ஆசைப்பட்டால் எவ்வளவோ இருக்கு. அதனால் எவ்வளவு கேள்வி கேட்கலாம். அது மாதிரி பகவத் விஷயத்துல நீ எடுத்துட்டு ஆராய்ச்சி பண்ணினியானால் அதற்கும் ஒரு முடிவு இல்லை. அபஷ்யதாம் ஆத்ம தத்துவம் கிரகேஷு கிரகமேதினாம். ஆழ்வார் அங்க சொன்னார் இல்லையா, பாதியும் உறங்கி போகும்னாரே, அழகா பாகவதத்தில் சொல்றார். நித்ரயா ஹ்ரியதே நக்தம் வியவாயேன சவாவயஹாம் திவாச்ச அர்த்தஹே யா ராஜன் குடும்பபரணேனவாம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாதி நித்ரையா, தூக்கத்தில் போய்டுறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்தது என்ன ஆறுதுன்னார், வயகா திவாச்ச ஹர்த்தேகயா. கார்த்தாலும் எழுந்துன உடனே கிட்டுன்னு கிளம்புறான். ஆஃபீஸ்க்கு நாழியா எடுத்து ஏதோ வீட்டில் சமையல் ஆனதோ ஆகலையோ அள்ளி போட்டுண்டு பேண்ட்டை போட்டுண்டு அங்கே ஓடி இங்கே ஓடி ராத்திரி வரான். என்ன பொருள்? அர்த்தம் இல்லைன்னா அந்த உலகத்தில் வாழ முடியாது. எவ்வளவு அர்த்தம் வந்தாலும் போற மாட்டேங்கிறது நமக்கு.
பகவான் என்னவோ நமக்கு அப்படிதான் கிருப்பை பண்ணுறான். அவன் கிருப்பை பண்ணுறதுக்கு ஒரு எல்லையே கிடையாது, நமக்கு பண்ணிட்டு இருக்கான். ஆனால் நம்ம இன்றைக்கும் அழுதுண்டு தான் இருக்கோம். ஏன்னா எவ்வளவு கிருப்பை பண்ணினாலும் நமக்கு அது போற மாட்டேங்கிறது. அந்த அளவுக்கு நாம் தரித்திரத்தில் இருக்கோம். நமக்கு தேவை அப்படி இருக்கு. அதனால என்ன சொன்னார்னா, ராத்திரி தூக்கத்தில் போய்டுறதுன்னார், பகல் எதிரில் போகிறதுன்னார். சரி, ராத்திரி தானே தூக்கத்தில் போகிறது, பகலில் என்ன பண்ணுறதுன்னா அர்த்தம் இல்லைன்னா என்ன பண்ணணும், என்ன பண்ண முடியும்? வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும், மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும், குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அப்புறம் எவ்வளவோ சோஷியல் நமக்கு பைண்டிங்ஸ் இருக்குது. அதனால ராஜன் குடும்ப பரணேனவா, வீட்டுக்கு பணம் எடுத்துட்டு வந்தால் மட்டும் போகாது, குழந்தைகளை பார்த்துக்கணும், மனைவியை பார்த்துக்கணும், எல்லாம் வீட்டு நிர்வாகத்தை பார்த்துக்கணும். இப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்த்தா அவன் கேட்கறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கு. பரீட்சித்தே, அவனுடைய வாழ்க்கை ராத்திரியில் தூக்கத்தில் போகிறது, பகலில் பொருள் தேடுறதுல போகிறது, மீதி இருக்கிற நேரத்தில் குடும்ப நிர்வாகத்தில் போகிறது. தஸ்மாத் பாரத சர்வாத்மா பகவான் ஈஸ்வரோ ஹரிஹி ஸ்ரோதவ்யஹ கீர்த்திதவ்யஸ்ச ஸ்மர்த்தவ்யச்ச இச்சதா அபயம். அதனால என்ன பண்ணணும் தெரியுமா பரீட்சித்தே? நீ என்ன கேட்கணும்னு கேட்டிய. தஸ்மாத் பாரத சர்வாத்மா. பரீட்சித்தை கூப்பிடுறார். பாரத வம்சத்தில் வந்தவனே சர்வாத்மா, எல்லாருக்கும் ஆத்மாவா இருக்கக்கூடிய பகவான் ஈஸ்வரோ ஹரிஹி, அந்த நாராயணன் இருக்கானே அவனுடைய புகழ்தான். அவன் யாருன்னார்? பாபத்தை போக்கக்கூடியவன். ஸ்ரோதவ்யா, என்ன கேளுனார்? எங்க கதை நடந்தாலும் ஹரிகுணத்தை கேளு. ஸ்ரோதவ்யா கீர்த்திதவ்யஸ்ச, அவனை பாடு. ஸ்மர்த்தவ்யஸ்ச, அவனை சிந்தனை பண்ணு. ஏன்னா இச்சதா அபயம், உனக்கு இப்போ ஓடி வந்திருக்க இல்லையா பயம், 7 நாட்களில் மரணம் வந்துவிட போகிறத. மரணம் வந்தால் என்ன நடக்கும்னு தெரியாது, அதனால என்ன நடக்கும்னு தெரியாததுனாலே உனக்கு பயம் வந்திருக்கு. அதனால இச்சதா அபயம், உனக்கு அபயம் வேண்டுமானால் நீ என்ன பண்ணு அப்படின்னார்? ஒன்று பகவானுடைய குணங்களை கேளு, பகவானுடைய கீர்த்தனங்களை பாடு, பகவானையே சிந்தனை பண்ணு. எதுக்காக அப்படின்னார்? இச்சதா அபயம். உனக்கு அபயத்தில் ஆசை இருக்குமானால், ஒரு மனிதன் சம்சாரத்தில் துக்கப்படுறான், பலவிதத்திலையும் துக்கப்பட்டு அந்த துக்க நிவர்த்தி வேணும்னு அவன் ஆசைப்பட்டானால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆசைப்படுற துக்க நிவர்த்தி, தாபத்திரயங்களால் ஏற்படக்கூடிய அவனுடைய தாபம், மனசில் இருக்கக்கூடிய தாபம், அந்த மனசில் ஏற்படக்கூடிய தாபம் இருக்கே, அந்த தாபம் எதனால் போகும் அப்படின்னார்? ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் என்னென்னா, பகவானுடைய கதைகளை கேட்டுண்டேர். பகவான் இருக்கான், பகவான் கைவிட மாட்டான், பகவான் காப்பாற்றுவான், பகவான் ரட்சிப்பான், பகவான் கிருபாலு அப்படிங்கிறத திரும்பி 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 மகான்கள் சொல்கிறத கேட்டுண்டேர். ஏன் அப்படின்னா, இந்த அறிவு இருக்கு பற்றியா, இதுக்கு சம்மட்டியினால் அடிக்கிற மாதிரி திரும்பி 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 இந்த விஷயத்தை சொல்லலைன்னா அதை ஏற்றுக்காது. அதனால திரும்பி 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 பகவான் கிருபாலு, பகவான் தயாளு, பகவான் தன்னை ஆசிரிச்சவர்களை கைவிடவே மாட்டான். நீ சின்னதாக ஒன்று பண்ணினா கூட அவன் மறக்கவே மாட்டான். ஒரு துளசி எடுத்து அவனுடைய சரணத்தில் நீ போட்டிருந்தா கூட அவன் மறக்க மாட்டான். அப்படிங்கிறத திரும்பி 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 இந்த புத்திக்கு சம்மட்டினால அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டேர். அப்படி அடித்தாதான் உன் மனசில் இருக்கிற தாபம் போகும். தாபம் போனாதான் சாந்தி வரும். அதனாலேயே பரீட்சித்தே, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் கேட்கறதுக்கும் படிக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் 1000 விஷயம் இருக்கு. 1000 விஷயம் இருந்தாலும் ராத்திரி தூக்கத்தில் போய்டுறது, பகலில் பணம் சம்பாதிக்கிறதுல போய்டுறது, அந்த சம்பாதிச்சுட்டு வந்த பணத்தை நிர்வாகம் பண்ணி குடும்பத்தை நடத்தின்னு இருக்கிறதுல மீதி நேரம் போய்டுறது. அதனாலே உனக்கு அபயம் வேண்டுமானால், முக்தி வேண்டுமானால், மோட்சம் வேண்டுமானால் பகவான் ஹரியினுடைய கதைகளை கேளு, ஹரிநாம கீர்த்தனம் பண்ணு, ஹரிய சிந்தனை பண்ணு, உனக்கு பகவான் அபயம் கொடுப்பான் அப்படின்னு சொல்கிறார்.